بسم الله الرحمن الرحيم ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس كل طول البقاء فيها وللموت فيهم جديد وللدهر شد على أهله فبين مخلص ونبل مصيب ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس كل طول البقاء فيها وللموت فيهم جديد وللدهر شد على أهله فبين مشرك ونبل مصيب وكم من أناس علينا فانوا فلم يبق منهم غريب وصاروا إلى حفرة تستوي ويسلم فيها الحبيب الحبيب والمرصدون السوء فأعجبوا الأمر عندي عجيب وما هو إلا على نفسه فيوما يشيب ويوما يشيب ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس كل طول البقاء فيها وللموت فيهم جديد وللدهر شد على أهله فبين مشرك ونبل مصيب الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பில் இன்றைய தினம் எதில் நாம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் உரையாற்ற வேண்டும் என்ற ஒரு பணிப்பின் பேரில் இன்று உங்கள் மத்தியிலே ஒன்றுபடுதல் என்ற அம்சம் உலகளாவிய ரீதியில் எந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படுகிறது, அதே நேரத்தில் உண்மையில் ஒன்றுபடுகின்றவர்கள் எந்த அடிப்படையில் ஒன்று கூடுகிறார்களோ அந்த கொள்கையின் அடிப்படையிலே அவர்களுடைய அந்த லட்சியம் நிலைத்து நிற்கிறதா, இன்னும் சொல்ல போனால் ஒன்றுபட வேண்டிய சமுதாயம் அவர்களுக்கென்ற ஒரு தனித்துவமான சில பண்புகளோடு இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்ற அவ்வாறான அந்த விடயங்களை இந்த தலைப்பிலூடாக நாம் ஆராய இருக்கிறோம். ஏனென்றால் வெறுமனே ஒன்றுபடுதல் என்ற ஒரு வார்த்தையில் எல்லோரும் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்துவம், எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ்கிறோம், எங்களுக்கு மத்தியில் பிளவு இல்லை என்ற ஒரு அடிப்படையில ஒரு சாரார் ஒற்றுமையை உலகளாவிய ரீதியிலே ஒற்றுமை என்பது இதுதான், எங்களுக்குள் பிரச்சனை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் வாழ்வது ஒரு ஒற்றுமையானது, இதில் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாடுகளும்
இன்னும் ஒரு நாடோடு ஒரு ஒப்பந்தம் செய்யும். அதாவது எங்களுடைய வளங்களை உங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் இறக்குமதி செய்வதாக இருந்தால், அல்லது உங்களுடைய வளங்களை எங்களுடைய நாடுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருக்கும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய அந்த நேசம், அந்த நாட்டு பற்று, இந்த நாட்டுக்கான பல்வேறுபட்ட திட்டங்களை அமுல்படுத்துகின்ற அந்த அடிப்படைகளை ஒவ்வொரு நாடுகளும் அதை மேற்கொள்வதை பார்க்கிறோம். அந்த ஒப்பந்தங்களில் ஒன்று சரி விடுபடுமாக இருந்தால் அதற்கு எதிராக அந்த ஷரத்துகள் நிறைவேற்றப்படாத பொழுது பல கண்டனங்களை அறிவித்து அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்கின்ற பல நாடுகளையும் பார்க்கிறோம். நம்மெல்லாம் கண்கூடாக காணக்கூடிய காட்சி என்னவென்றால், நம்முடைய இலங்கை நாட்டிலே தமிழீழ விடுதலை புலிகள் இந்த நாட்டில் அவர்களுடைய அந்த பலம் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இந்த நாட்டின் அரசோடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். இவர்கள் வைத்த கோரிக்கை தமக்கென்று ஒரு ஈழம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் அதற்கான பல ஒப்பந்தங்கள், பல அடிப்படைகளை செய்தார்கள். அதற்கு நடைமுறை சாத்தியமில்லாத பொழுது யுத்தத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். நீங்க இந்த விடயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையில் அதிகமாக இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவி மக்கள். அது முஸ்லிம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், அல்லது அந்நிய மதத்தை சார்ந்த பிற மதத்தை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம். இப்படி அதிகமான அப்பாவி மக்கள் இவர்களினால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்ட வரலாறுகள் எல்லாம் அறிந்த செய்திகள். ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லக்கூடிய மனித உரிமைகளை பேணுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் அந்த தலைவரை கொண்டது, அந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை கொண்டது மனித நேயத்துக்கு எதிரான ஒரு செயல். இன்று வரைக்கும் வழக்கு போகிறது. இன்று வரைக்கும் அது சம்பந்தமான வழக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்திலே ஒன்றுபடுகின்ற ஒரு விடயம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான சில செய்திகளை சொல்கிறேன். உண்மையிலே ஒரு அட்டூழியம் செய்கின்றவர்கள், ஒரு சமுதாயத்துக்கு எதிராக இந்த மாதிரியான காரியங்களை செய்கின்றவர்களை உண்மையில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய பகுத்தறிவும் சொல்லக்கூடிய ஒரு வாதம். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒன்றுபடுதல் என்ற அடிப்படையில், இந்த ஒற்றுமை என்ற கோஷத்தில் இவர்கள் இப்படி பாதிக்கப்படக்கூடாது. அவன் எவ்வளவு அநியாயம் செய்தவனாக இருந்தாலும் சரி, அவன் மனிதநேயத்தின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாடுகளும் அதற்காக வேண்டி பல முயற்சி செய்வதை பார்க்கிறோம். இன ரீதியான பல முயற்சிகளை பார்க்கிறோம். இப்படி நாட்டுக்கு நாடு ஒரு ஒற்றுமைப்பாடு, இதில் நாங்கள் உடன்பாடு காண வேண்டும். எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக இதில் நீங்கள் உடன்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாடுகளிலும் இவ்வாறான பல விடயங்களை மேற்கொள்வதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதாவது நாட்டிலே உள்ள பல பிரச்சனைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக பல அரசியல் கட்சிகள் முன்வருகிறது. அவர்களுடைய உடன்பாடு என்ன தெரியுமா? நாங்கள் எந்த கருத்தை முன்வைக்கிறோமோ அதில் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லிதான் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து, இதற்கு நீங்கள் ஒன்றுபடாவிட்டால், இந்த கருத்துக்கு உடன்படாவிட்டால் உங்களோடு நாங்கள் கூட்டு சேர மாட்டோம் என்று இப்படி பல்வேறுபட்ட, அதாவது ஒற்றுமை என்ற கோஷத்தில் நாங்கள் இந்த மக்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இவர்களுக்கான விடிவுக்காக நாங்கள் இந்த சமுதாயத்துடைய விடிவுக்காக பாடுபடுகிறோம் என்று பல அரசியல் தலைவர்கள் சமூகத்தை காட்டி நாங்கள் அதில் ஒன்றுபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இப்படி எல்லாம் ஒன்றுபடுதல் இந்த தலைப்பில் தான் இவை அனைத்தும் வருகிறது. நீங்க எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால், ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கொண்டால், அல்லது மத சார்புகளை, மத சார்ந்த கொள்கைகள், அல்லது மதத்தை பின்பற்றுகின்றவர்கள், அல்லது ஒரு மதத்துக்குள்ளேயே பல பிரிவுகளாக இருக்கின்றவர்கள், ஒரு மதத்துக்குள்ளேயே பல பிரிவுகளாக இருக்கின்றவர்கள் என்ன செய்றாங்கன்னா, ஒவ்வொரு மதங்களுக்குள்ளும்
பல பிரிவுகளாக இருக்கின்றவர்கள். இவர்கள் கூட தங்களுக்குள் உடன்பாடு வர வேண்டும், தங்களுக்குள் ஒரு உடன்பாடு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த உடன்பாடு என்ன தெரியுமா? நாங்கள் எதை பின்பற்றுகிறோமோ, அதாவது எந்த கொள்கையில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த கொள்கைக்குள் நீங்கள் வர வேண்டும். நாங்கள் இந்த கொள்கை தான் சரியானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இதற்கு நீங்கள் எங்களோடு ஆதரவளித்தால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து வருவோம், உங்களை பலப்படுத்துவோம், உங்களுக்காக வேண்டி கொள்கை விளக்க மாநாடுகளை போடுவோம் என்று பல்வேறுபட்ட மதங்களுக்குள், ஒவ்வொரு மதங்களுக்குள்ளேயே பல பிரிவுகளாக பிரிந்து அவர்கள் ஒரு வகையான ஒற்றுமைப்பாடு இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஒற்றுமை என்ற இந்த அம்சத்தில் உண்மையான அந்த புரிந்துணர்வு, இஸ்லாம் சொல்லுகின்ற எதில் உடன்பாடு, எதில் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த அடிப்படை புரியாதனால் அதிகமானவர்கள் உண்மையிலே குழம்பி போயிருப்பதை பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையிலே